இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். போதும் என்கிற மனதை கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். போதும் என்கிற ஒரு மனது உனக்கு வேண்டும். அதாவது மனதை கட்டுப்படுத்த நீ கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் விரும்புகிறபடியெல்லாம் காரியங்களை தேடக்கூடாது. போதும் என்கிற மனது இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி அடுத்து 8வது வசனத்திலேயும் என்ன சொல்கிறார்? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். நமக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம், உடுத்துவதற்கு உடை, அல்லது தங்குவதற்கு ஒரு இடம், அது கூட இது சொல்லப்படவில்லை. ஆனால் அவைகள் இருந்தாலே போதும் என்று சொல்லி நீ என்ன வேண்டும் என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதையும் தாண்டி எபிரேயர் 13 அதிகாரத்திலே நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதா? அதனால இருக்கிறது போதும்னு சொல்லி நம்ம இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் நமக்கு தேவை. அதே நேரத்தில் பணம் தான் வாழ்க்கை. பணத்திற்காக வாழ்கிறது. இன்னும் சம்பாத்தியம் பண்ணணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் பெருக பண்ணணும்னு சொல்லி போவோம் என்று சொன்னால் தீமைக்கு வேறே அதுதான். அதை அழித்து விடும். எவைகளையும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது. ஆனால் போதும் என்று இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராம், விலக மாட்டாராம், கைவிட மாட்டாராம். இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இன்னும் நீதிமொழிகள் 16:32 வாசித்தீங்கன்னா, பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன்னுடைய மனதை அடக்குகிறவன் உத்தமன். இப்போ மனசை அடக்குறது ஒரு பெரிய சாதனை. என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? இன்னைக்கு மனம் அலை மோதுகிறது, ததும்புகிறது, புலம்புகிறது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படுது. அதான் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குங்கிறாங்க நிறைய பேர். மாத்திரை போட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது. வாய்? நம்முடைய மனதில் ஏதோ ஒரு காரியம் அழுத்திட்டு இருக்குது, ஏதோ ஒரு காரியம் கவலைப்பட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துல நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. அதை சரி பண்ணி லெவலுக்கு கொண்டு வாங்க. அப்படியே மனம் அமைதியா இருந்தா போதும், சரீரம் அமைதியா மாறிடும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு செய்தியை ஒன்று வாசித்தேன் பத்திரிகையில. ஒரு பட்டணத்துல ஒரு பிச்சைக்காரன் சொல்வதை காட்டிலும் அவன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டபடியினாலே ரோட்டோரத்திலே இருந்து கொஞ்சம் அழுக்கு உடைதான், யாராவது கொடுக்கறத வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அவன் வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்த மனுஷன். அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தான்னு அவனுடைய மனதில் அவன் தெளிவு இருந்தது என்றுதான் அதை படிக்கும் போது அறிந்து கொண்டேன். என்ன பண்ணான, யார்கிட்டையும் போய் கை நீட்டி கேட்கும் பொழுது ₹1 கேட்பானா. ₹1 பிச்சைக்காரன் தான் அவன் பேரே. ₹1 கேட்ட உடனே ₹2 நீங்க கொடுத்தா கூட வேண்டாண்டிடுவானா. ₹10 கொடுத்தாலும் வேண்டாம், ₹1 கொடுத்தா வாங்கிட்டு போவானா. ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை என்பது தெரியும். காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு. அதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ₹100 எவ்வளோ வந்த உடனே அதுக்கு பிறகு யார்கிட்ட போய் கையேந்த மாட்டான். வாங்குவான், சாப்பிடுவான், பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துக் கொள்வான். ஆனால் இன்னைக்கு நிறைய பிச்சைக்காரங்களை ரோட்டோரத்தில் பார்க்குறோம். நீங்கள் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அவங்களுடைய பேங்க் பேலன்ஸை கேட்டிங்கன்னா நம்ம தான் பிச்சைக்காரர்களாக இருப்போம். அதான் உண்மை. அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஒரு ஊழியர் அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஊழியர் செய்கிறாங்க. போய் நான் பார்க்கும் பொழுது கூட இப்படி பேங்க் பாஸ்புக்லாம் நம்மளை காட்டில் எவ்வளவோ சேவிங் வச்சிருக்கிறாங்க. கேட்டால் இது எங்களுடைய தொழில் என்று சொல்லுகிறார்கள். நான் அதற்குள் இப்பொழுது போக விரும்பவில்லை. ஆனால் நான் அந்த பத்திரிகையில் படித்த அந்த ₹1 பிச்சைக்காரன் தான் போடப்பட்டிருந்தது. நாளை தினத்தை பற்றி அவன் கவலைப்படுவதே இல்லை. இன்றைய தினத்துக்கு இவ்வளவு தேவை, அதை வாங்குவான், சாப்பிடுவான், படுத்து தூங்கிடுவான். திடீர்னு ஒரு நாள் அவன் இறந்து போய்விட்டான். பிளாட்ஃபார்ம்ல அவனுடைய சரீரம் இருக்கிறதானால் அந்த பட்டணத்தில் அவனை அறிந்த அநேகர் வந்து அவ்வளவு கிராண்டா அவனுடைய அடக்க ஆராதனை நடத்தினாங்களாம். யோசித்து பாருங்களேன். அவனுக்கு அது போதும். அவன் நிலைமை ஒருவேளை பரிதாபம் தான். பெற்றோர் எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் பெற்றோருக்கு இந்த பிள்ளை எங்க இருக்குன்னு கூட தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ரோட்டுவரத்தில் அலைந்து தெரிந்தாலும் அவனுக்கு ஒரு மனதில் ஒரு கட்டுப்பாடு, ஒரு நிறைவு. ₹1 போதும், இன்னைக்குள்ளது போதும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. நாளைக்கு கவலைப்படுறோம், நாளைக்கு சேர்த்து வைக்கணும்னு விரும்புகிறோம். நல்லதுதான். ஆனாலும் அதுதான் வாழ்க்கையாய் மாறிவிடக்கூடாது, எண்ணமாய் மாறிவிடக்கூடாது, நினைவாய் மாறிவிடக்கூடாது, மனதில் பதிந்து விடக்கூடாது. பதிந்து விடும் என்று சொன்னால் தூக்கத்தை இழந்து விடுவீர்கள். துக்கம் தான் நமக்கு நிறைவாக பெருக ஆரம்பித்து விடும். வேண்டாம், போதும் என்ற நினைமையோடு இருப்போம். இயேசு இருக்கிறாரா கூட அதை காட்டிலும் மேன்மையானது என்ற வானமும் பூமி படைத்தவர் அவர், வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவரை சார்ந்து அவருடைய வாழ்க்கை கொடுத்து இருக்கிறதுல சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நடத்துவார். அவ்வளவு ஆகாயத்து பட்சிகளை காமிக்கிறாரு, பறவைகளை காமிக்கிறாரு, கவனித்து பார்க்க சொல்லுகிறார். நம்மையும் போஷித்து நடத்துவாரு, கைவிட மாட்டார். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, இதனால் போதும் என்கிற மனதை எங்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் வந்திருக்கிறோப்பா.
அநேக நேரம் எங்க மனதில் ஒரு தத்தளிப்பு, இது நடக்கலையா, என் வாழ்க்கை இப்படியாச்சு, என் குடும்பம் இப்படியாச்சா, என் அப்படி கஷ்டப்படுதா, இந்த மாதிரி மனதில் இருக்கிற அந்த போராட்டங்கள், அந்த நினைவுல இருக்கிற எல்லா தத்தளிப்பு இன்னைக்கு மாற்றுங்க. ஒரு ஸ்டேபிள் கொடுங்க, அப்படி அமைதியை கொடுங்கப்பா. மனதில் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா, ஒரு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி புலம்புறதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிறது போதுன்னு சொல்லி சந்தோஷப்பட, அதுல திருப்தியா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சமூகத்தில் வந்து இருக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்தியான மனது, ஒரு நிறைவான ஒரு மனது, போதும் என்கிற ஒரு மனது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். போதும் என்கிற மனதை ஆண்டவர்ட்ட கேட்போம். அவ்வளவுதான். நம்மை மாதிரி சந்தோஷமா இருக்கிற நபர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை நாம் சந்திப்போம். பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் எச்சரிக்கை நடைபிணமாக்கிவிடும். சிற்றின்பம் எச்சரிக்கை உன்னை நடைபிணம் ஆக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம்.